ஹலோ எவ்ரிவன். மெலடிக்கு ஏஆர் ரஹ்மான், லவ் டு யுவன் சங்கர் ராஜா, மாஸ்க்கு அனிருத், அப்போ வைபுக்கு யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு, நம்ம தலைவர் விஜய் ஆண்டனி தான். எஸ், விஜய் ஆண்டனி அவருடைய 50வது பிறந்தநாளை இன்னைக்கு வந்து கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஒரு மியூசிக் கம்போசரா, லிரிசிஸ்டா, சிங்கரா, டிரெக்டரா, ஆக்டரா, இப்படி பல பரிமாணங்கள்ல நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டா விஜய் ஆண்டனி. இன்னைக்கு அவர் மிகப்பெரிய செலிபிரிட்டியா இருந்தா கூட அவர் கடந்து வந்த பாதை அப்படின்றது அவ்வளோ ஈஸியானதா இல்லைங்க. பல தடங்கல்கள் அண்ட் பல சோதனைகள் எல்லாத்தையும் தாண்டி தான் இன்னைக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரா இந்த சினி இண்டஸ்ட்ரியில ஜொலிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ப்ராப்பரா மியூசிக் கத்துக்கல, எந்தவித பேக்ரவுண்டும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில சினிமாக்குள்ள வர்றதுன்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது சினிமா உள்ள வந்து தன்னுடைய தனித்திறமையால தான் யாரு அப்படின்னு நிரூபிச்சு இன்னைக்கு விஜய் ஆண்டனி அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனையா தான் பார்க்கப்படுது. 1975ல நாகர்கோயில பிறக்கிறாரு. இவருக்கு 7 வயசு இருக்கும்போது இவருடைய தந்தை சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா தான் சிங்கிள் ஹேண்டடா அவரை வளர்க்குறாங்க. சின்ன வயசுல இருந்தே சினிமா மீது ஒரு காதல், இசை மீது ஒரு ஆர்வம், எப்படியாச்சும் சினிமால ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி. அதன் பிறகு சினிமால பல பேர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி 2005ல சுக்ரன்ற ஒரு படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு. எஸ்ஏசி அவர்கள் தான் இவர் அறிமுகப்படுத்துறாரு. இப்போ எப்பவுமே சினிமால ஒரு இது இருக்குங்க, அவங்க பேரை மாத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது பல ஹீரோயின்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சூஸ் பண்ண பேர் என்னவோ அக்னி தான். பட் எஸ்ஏசி தான் உனக்கு வந்து விஜய் அப்படின்னா வெற்றி, உனக்கு அது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் ஆண்டனி அப்படின்னு வந்து வைக்கிறாரு. முதல் படமே வந்து பாடல்கள் எல்லாமே பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டு. முதல் படத்திலே வந்து ஒரு மெஹைட் பாடலை கொடுக்குறாரு. அதான் வந்து சாத்திக்கடி போத்திக்கடி. இது இந்த பாட்டை கேட்டு வைப் பண்ணாத ரசிகர்களே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு முதல் பாட்டிலே வந்து யாரா இந்த பையன் அப்படின்னு வந்து எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சதா நம்ம விஜய் ஆண்டனி. அதன் பிறகு நாக்கமோக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு இந்த பாட்டு ஹிட் அப்படின்னா 2011 வேர்ல்டு கப் அப்போ இந்த பாட்டை வந்து ஸ்டேடியத்தில் போடுறாங்க. மொழி புரியாத பல பேர் கூட இந்த பாட்டுக்கு வந்து வைப் பண்ணாங்க. அதுதான் விஜய் ஆண்டனி. அதை தொடர்ந்து பல பாடல்கள், இந்த ஜிப்ரீஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணவரும் நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தான். இவருடைய பல பாடல்களுக்கு வந்து நமக்கு அர்த்தமே தெரியாது. பட் இருந்தாலும் கூட நம்ம வைப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டியாக இருக்கட்டும், இவருடைய பாடல்கள் இல்லாமல் இந்த மாதிரியான ஈவெண்ட்லாம் நடக்கிறதே இல்லைங்க. அதுக்கப்புறம் ஆத்திச்சூடி, நாக்குமுக்க, மச்சக்கனி, மஸ்காரா, உசுமல அரசு, மக்காயலா இப்படின்ட்டு வைப் மெட்டீரியலாக போட்டு தள்ளினார் தான் விஜய் ஆண்டனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி மியூசிக்லேயே இவ்வளோ பண்ணிட்டோம், அடுத்து நடிக்க போகலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து நான் அப்படின்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகறாரு நடிகரா. முதல் படமே வந்து கிரிட்டிக்கலி ஒரு நல்ல பேர் எடுத்த ஒரு திரைப்படம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. அதன் பிறகு வந்த சலீமா இருக்கட்டும், இல்லை பிச்சைக்காரனா இருக்கட்டும், இவர் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்பா, இவர் வந்து ஒரு நல்ல நடிகர்ப்பா அப்படின்ற ஒரு பேரை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துச்சு. அதன் பிறகு இந்த பிச்சைக்காரன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, தெலுங்குல இன்னைக்கு வந்து விஜய் ஆண்டனிக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பிச்சைக்காரன். அந்த திரைப்படமாக இருக்கட்டும், அந்த படத்தினுடைய பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வரைக்குமே விஜய் ஆண்டனியோட பெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிச்சைக்காரன் தான் சொல்லுவோம். சரி நடிச்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிரெக்ஷனுக்கும் வராது. பிச்சைக்காரன் 2 அப்படின்ற ஒரு படத்தை டிரெக்ட் பண்றாரு. அந்த படமும் வந்து ஒரு நல்ல வெற்றி. அந்த படத்துக்கு வந்து அவர் தான் எடிட்டும் பண்றாரு. இப்படி சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா கிராஃப்ட்லுமே வந்து தன்னுடைய கால் தடத்தை பதிச்சவதா விஜய் ஆண்டனி. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காரு. 2023ல அவருடைய மகள் மீதா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த இழப்பை வந்து ஈடு செய்ய முடியவே முடியாது. அதன் பிறகு விஜய் ஆண்டனி வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும். பெருசாக அவர் வந்து வெளி மேடைகளை நம்ம வந்து பார்க்கறது கிடையாது. அவருடைய படம் ப்ரமோஷனுக்கு மட்டும் வராரு, படத்தை மட்டும் ப்ரமோட் பண்ணிட்டே போயிடாரு. செருப்பு கூட அதுக்கப்புறம் போட மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட அவர் முன்னெடுத்திருந்தார். இன்ன வரைக்குமே அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்காக பல நல்ல விஷயங்கள் விஜய் ஆண்டனி பண்ணிட்டு இருக்காருங்க. விஜய் ஆண்டனி ஆஸ் அ பர்சனா வந்து கண்டிப்பாக மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் அவர் பல சாதனைகளை படைக்கணும் அப்படின்ட்டு நம்ம சேனல் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நவீன். தேங்க்யூ.